Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலை அடுத்த அடையாளம்பட்டு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பகுதி ஆக்கிரமிப்பை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்ற முற்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நேரில் வந்து குடியிருப்பு வாசிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் குடியிருப்பின் முன்பகுதி விளைவை 10 நாட்களுக்குள் தாமாக எடுத்து விடுவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்ததை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். கொட்டும் மழையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காத நிலையில் திமுகவினருக்கு என்ன பெருமை உள்ளது என்று அதிமுக கவுன்சிலர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அறந்தாங்கி நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு திட்டங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக திமுகவினர் பெருமிதமாக பேசினர். இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுக கவுன்சிலர் மண்டலமுத்து கலையரசி தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு நகராட்சி நிர்வாகம் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை காலதாமதமாக வழங்கும் நிலையில் 100 கோடிக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வந்ததாக தம்பட்டம் அடிப்பது நகைச்சுவையானது என கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன கூட வாங்கி காசமா கடன் கேட்கிறார். இதான் ஆட்சியில் 100 கோடி ரூபாய் செலவுனால சொல்றா அன்னைக்கு 5 ரூபாய் வருமானம். ஆமா, என்ன ஆட்சி வருது? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் தரையில் படுத்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி பேரூராட்சி சாதாரண கூட்டம் துவங்கிய போது தனது வார்டுக்குட்பட்ட கம்மவார் சங்க மண்டபம் தெருவில் கழிவுநீர் வாய்க்காலுக்கான பள்ளம் தோண்டிய நிலையில் அப்படியே விடப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய் பரவுவதாக அதிமுக கவுன்சிலர் பாலமுருகன் கூறினார். அத்துடன் இதுகுறித்து பலமுறை புகார் கூறியும் பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் பேரூராட்சி கூட்டரங்கில் இருக்கையிலிருந்து எழுந்து தரையில் படுத்து அதிமுக கவுன்சிலர் பாலமுருகன் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் வந்து சேர்மன் சொல்லியாச்சு, இன்வோட் சொல்லியாச்சு, ரெகுலர் சொல்லியாச்சு, ஏடிடி சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு, கலெக்டர்னு மனு கொடுத்தாச்சு. அந்த வேலை இவங்க வந்து அப்போ போட்டு கிடக்கு. இதனால் வந்து நிறைய வந்து ஸ்கூல் பிள்ளைகளை போய் நடந்து போகும்போது கீழே வண்டியில் விழுந்துறாங்க. விழுந்து கைகளெல்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு நான் 10,000 சொல்லிச்சேன். இப்போ திருப்பி கார்காரை போய் உள்ள போயினாங்க. ஏன்னா இதனால வாய்க்கால் தண்ணி நிற்க, கொசு தொல்லை அதிகமாகுது, வியாதி பரவுது. இதில் வந்து இப்போ அந்த வியாதி பரவுறதுக்காக வடிகால் கட்டினது. வடிகால வந்து இப்போ சரியாக ஏன் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் கழிவறையில் இருந்து தண்ணீர் கசிந்து தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் கட்டிடம் சேதமடைந்து அங்குள்ள கழிவறையும் சிதிலமடைந்து உள்ளது. இந்த கழிவறையில் இருந்தும் முதல் மாடியில் உள்ள கழிவறையில் இருந்தும் தண்ணீர் கசிந்து தரைத்தளத்தில் தேங்கி நிற்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அரசு அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்கள் உரிய பராமரிப்பு இன்றி எப்போது இடிந்து விழுமோ என்ற நிலையில் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொடரப்பட்ட போக்சோ வழக்கில் குற்றவாளியான பெர்க்மன்ஸ் என்பவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள தும்பலஅள்ளி அணை நீரின்றி வறண்டதால் பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த அணையின் மூலம் சுமார் 4000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக தண்ணீரின்றி குட்டை போல் காட்சியளிக்கிறது. இதனால் அணையின் நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்ட காய்கறி மற்றும் நெற்பயிர்கள் அனைத்தும் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்க பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தும்பலல் டேமுக்கு தண்ணி வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷத்துல வந்து தண்ணி வந்து வறண்டு போயிடுச்சு. 1 வருஷத்துல தண்ணி இருந்து போயிடுச்சு. இப்போ இருக்கிறது தண்ணி விவசாயிகளுக்கு கரும்பு, நெல், வாழை தோட்டம் எல்லாமே இப்போ வறண்டு போயிடுச்சதுனால குடிநீர் தண்ணி பாதிக்க ரொம்ப படுது. குடிநீருக்கே தண்ணி இல்லை, ஒட்டையில தான் இருக்குதுங்க. இப்போ கலெக்டருக்கு மனு கொடுத்தோம்.
இதில் எம்எல்ஏ கிட்ட கொடுத்தோம், மினிஸ்ட்ரி கிட்ட கொடுத்தோம், எல்லாருமே கொடுத்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வேலூர் மாவட்டம் பாகாயம் பகுதியில் உரிய நேரத்தில் அரசு தொடக்கப்பள்ளியை திறக்காததால் மாணவர்கள் கேட்டிற்கு வெளியே காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் ஆசிரியர்கள் காலதாமதமாக திறப்பதால் மாணவர்கள் வெளியிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதுபோன்று அலட்சிய போக்குடன் செயல்படும் ஆசிரியர்கள் மீது திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதுவம்பள்ளி ஊராட்சியில் 19.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டும் பணிகளை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தோப்பு க அசோகன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் காந்திமதி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே சாரல் மழை மற்றும் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் கடும் குளிர் மற்றும் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் உற்சாகமாக படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இந்த பனிமூட்டம் காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே விவசாய பயிர்களை நாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தாத வனத்துறையினரை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். பாலக்கோடை சுற்றிய வனப்பகுதி கிராமங்களின் விவசாய பயிர்களையும் கால்நடைகளையும் வனவிலங்குகள் சேதப்படுத்துவது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் வனத்துறையினர் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இந்த நிலையில் சென்னப்பன் கொட்டாய் பகுதியில் 2 ஏக்கர் நிலத்துக்கு பயிரிடப்பட்டிருந்த நாட்டு சோளத்தை காட்டுப்பன்றிகள் மேய்ந்து சேதப்படுத்தியதை தொடர்ந்து விவசாய பயிர்களுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். வானத்தை நம்பி தான் பொழைக்கிறங்களே தவிர எங்களுக்கு நிலத்தடி நீரை நம்பி எல்லாம் பொழைக்கிறது. வானம் பொழிஞ்சாதான் நாங்கள் வேலை. அது விரைச்சிருக்கிறங்க. அந்த 2 ஏக்கர் நிலத்துலையும் பன்னி இப்போ 1 வார காலமாக காட்டு பண்ணி 30க்கும் மேற்பட்ட பன்னி பூரா அடித்து மேய்ச்சி தூசி கீரை பூரா தின்னுட்டே போயிடுச்சு. திருப்பி இன்னைக்கு நைட்டும் வந்துருச்சு. 2வது இந்த சமாச்சாரத்தை போய் வனத்துறை காட்ட இந்த பன்னி வரதை தடுங்கன்னு சொல்லி போட்டு பலமுறை முறையிட்டோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ரேஞ்ச் ஆஃபீஸ், DAP ஆஃபீஸ் ஏறியும் போய் முறையிட்டு பார்த்துங்க. எந்த பலனும் கிடைக்கல. ராணிப்பேட்டை மாவட்டம் மோகனவரம் கிராமத்தில் புதிய கல்குவாரி அமைவதை எதிர்த்து 500க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோகனவரம் கிராமத்தில் விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரிகளால் ஏற்கனவே வீடுகளில் விரிசல் ஏற்படுவதோடு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் புதிய கல்குவாரி அமைக்க தனியார் நிர்வாகம் முயற்சிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க வெடிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த சீலிங் கொட்டி தான் அந்த மாதிரி ஆனதே காரணம். அவங்க வெடித்த வெடி தான் அதுக்கான முக்கிய காரணம். அவங்க வெடிக்கும் போது அதுலேருந்து செதற கற்கள் எங்கள் வீடு வரைக்கும் கூட வரும். எங்கள் மாட்டுக்கு மேலே விழும். எங்கள் மாடு சாப்பிட்ற அந்த புற்கள்லாம் கூட டஸ்ட் ஆகும். அவ்வளோ பொல்யூஷன் ஆகுது. நாங்கள் இதுக்கான எவ்வளோ முறையை நாங்கள் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து டஸ்ட் பொல்யூஷன், ஒரு சுற்றுப்புற சூழல் பொல்யூஷன் எல்லாமே இதில் இருக்குது. எங்களோட விவசாயமும் பாதிக்கப்படுது.